இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருப்பேன். உட்காந்தவனும் எனிமி ஓடுவான். அந்த எனிமி ஓடுற இடத்துல நான் அவனை படுக்க போட்டுருவேன் எஸ்கேஎஸ் கன்னை வச்சு. படுக்க போட்டோன்னே பார்த்தீங்கன்னா, அப்போனன்ட்டு என்ன தூரத்துலன்னு ஒரு எனிமி அடிக்க, யாருன்னு சரி பார்த்தா ஃப்ரெண்ட் ஆவாங்க. சரி ஓகே நானும் நம்பிட்டேன் ஃப்ரெண்ட் ஆவான்னு. ஓகே இவனுக்கு ஏதாச்சும் மெடிக்கேட் தரணும்னு சொல்லிட்டு நானும் சரி உட்காந்து போயிட்டே இருந்தேன். உட்காந்து போயிட்டே இருந்தேன். அவனும் உட்காந்து வந்தான். கையில் கன் எடுத்து அப்படியே நான் அடி அடிச்சிட்டான். எனக்கு சுத்தமாக மனசு கேட்கல. ஓல்டு பிளேயராக நம்பி கடைசியில் நியூ பிளேயருக்கே நான் அடி வாங்கிட்டேன். இதுக்காக சரி அவனுக்கு ரிவெஞ்சு தரணும்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இறங்குனவொடனே பார்த்தீங்கன்னா, பக்கம் இருக்க ஒரு வீட்டை போய் பார்ப்பேன். அது கன்னு இருக்குமான்னு. கன்னு எதுவுமே இல்லை. ஸோ ஜன்னல் வழியாக பார்ப்பேன் எனிமி வரானான்னு. எனிமி வரல. ஓகே இதான் கரெக்டான டைமு. நல்லா லூட்டை வச்சுட்டு போய்ட்டு அவனை அடிப்பான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். காலேஜ் சவுண்டு கேட்கும். அப்பயும் யாரும் வர மாட்டாங்க. ஸோ ஜோனில் யாராச்சும் வரான்னு பார்த்தா அப்பயும் யாரும் வர மாட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, பக்கம் ஒரு லூட் பாக்ஸ் இருந்துச்சு. அப்படியே அதை எடுத்துட்டு ஏதாச்சும் கன் இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக அந்த சமயத்தில் A94 கட்டுச்சு. ஓகே பக்கம் ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது. அந்த லூட் பாக்ஸ் வச்சு நல்ல ஷார்ட் ரேஞ்சு கட்சி எடுத்துக்கு போகலான்னு சொல்லிட்டேன். அந்த இதில் எந்த ஷார்ட் ரேஞ்சும் இல்லை. ஓகே இப்போ நம்ம அடித்த இடத்துக்கு போய் எனிமி ரிவெஞ்ச் எடுப்பேன்னு பார்த்தா நான் அவனை தேடி போகலங்க. அவன் தான் என்னை தேடி வந்திருக்கான். A94 வச்சு மஞ்சளை விட்டு அடித்து பழுக்க போட்டாச்சு. அப்படியே ஓடி வந்துட்டு எனிமிக்கு குளிச்சு ஜாலியாக ஒரு எமட்டை போட்டு அப்படியே இருந்துட்டேன். இதான்ட்டு அவனுக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேலே யாராவது ஃப்ரெண்ட் ஆகி துரோகம் பண்ணினா இதான் அவனுக்கு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இல்லை எடுத்துட்டேன் நண்பா. நம்ம சேனலில் பார்க்குறீங்க 95% சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் வச்சுக்கி எனக்காக கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு பார்க்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், எனக்காக உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறேன். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பை பாய்.